வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். பொருளாதார பாடம் இப்படித்தான் தொடங்குகின்றது. மனிதனுடைய தேவைகளும் ஆசைகளும் எல்லையற்றவை. ஒரு தேவையையோ ஒரு ஆசையையோ நிறைவேற்றிவிட்டால் உடனே அந்த இடத்தில் அடுத்த ஆசையோ அடுத்த தேவையோ முடித்துவிடும். நமக்கு திருப்தி என்பது இருப்பதே இல்லை. ஆனால் மனித குலத்தின் அடிப்படை தேவை என்ன தெரியுமா? சோறும் கூரையும், உணவும் உடையும். இதுதான் ஒரு மனிதனின் அடிப்படை தேவை. உலகத்தின் எந்த மூலையில் போனாலும் சரி, இந்த செய்தியை நாம் உறுதியாக சொல்லலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறை அதிலே சொல்லுகின்றார், ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். பொறுமையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமேன் புலவீர்கள். ஏன் தெரியுமா? அவனை பாடினால் அவன் என்ன தருவான் தெரியுமா? எனக்கு இம்மையே தரும் சோறும் கூரையும். இம்மையிலே சோறும் கூரையும் கிடைக்கும், உணவும் உடையும் கிடைக்கும், மறுமையிலே சிவலோகம் ஆளலாம் என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாக்கு. இவரும் இங்கு சோறும் கூரையும் பற்றி தான் பேசுகின்றார். இம்மையிலே அது கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். அதே போல் ஆழ்வார்கள் என்ன சொல்கிறார்கள்? பெரியாழ்வார் சொல்லுகின்றார், கூரை சோறு இவ வேண்டுவதில்லை. நான் ஒன்றும் உங்கள்கிட்ட உணவு உடைய கூட நான் கேட்க போகிறதில்லை. ஏன் தெரியுமா? உனக்கு அடிமை செய்வதனால் அவைகள் தாமாகவே என்னை வந்தடைந்துவிடும். உனக்கு நான் அடியவனாக இருக்கின்ற காரணத்தினாலே அவையெல்லாம் தாமாக என்னிடம் வந்து சேர்ந்துவிடும். நான் கூரைக்கும் சோற்றுக்கும் கூரைக்கும் நாம் தவிர்க்க வேண்டியதில்லை என்று சொல்லுகின்றார். ஆக அடிப்படை தேவையாக எல்லோரும் நினைப்பது இவ்வாறு உணவும் உடையும். புறநானூறு கூட சொல்லும் இதை. ஈகை பற்றி சொல்லும் பொழுது, ஈகை இதை வேணால் சொல்லலாம் அல்லவா? ஆனால் எப்படி நம்ம தொடங்குகின்றது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 9 நாழி உடுப்பவை 2. அது பெரிய ஒரு செய்யுள்ளது. தொடக்கம் வருகின்றது 9 நாழி உடுப்பவை 2. ஆக எங்கு இருந்தாலும் அடிப்படை தேவையாக உணவும் உடையுமே எங்குமே பேசப்படுகின்றது. தனி ஒருவனுக்கு உணவு வேண்டும் இல்லையா? அப்படி இல்லாவிட்டால் ஜெகத்தின் அழித்திடுவோம் என்று பொங்கினார் அல்லவா பாரதியார். இப்படி உணவும் உடையுமே எங்குமே நமக்கு அடிப்படை என்பதை தெரிவிக்கின்றன. சரி, இந்த உணவும் உடையும் காலந்தோறும் மாறிக்கொண்டிருக்கின்றன இல்லையா? அது பற்றிய சிந்தனைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. ஒரு நாட்டினுடைய உணவோ உடையோ எதை பொறுத்து இருக்கின்றது? அந்த தட்பவெப்பநிலை, மரபு, இந்த பாரம்பரியம், அந்த பண்பாடு இவற்றையெல்லாம் மனதில் கொண்டே ஒரு ஊரினுடைய உடையும் உணவும் இருக்கின்றன. குளிர் பிரதேசத்தில் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை வெப்ப பிரதேசத்தில் சாப்பிட முடியாது. அதற்கான அந்த செரிமான சக்தி என்பது அந்தந்த எந்த உணவை சாப்பிட்டாலும் அந்த சூழ்நிலைக்கு பொருந்தும் என்பதை பொறுத்து தான் அந்த உணவு அமைந்திருக்கின்றது, சாப்பாடு அமைந்திருக்கின்றது. ஆக உணவு என்பது அவ்வாறு தான் அமைந்திருக்கிறது. உடைமை அப்படித்தான், தட்பவெப்பநிலைக்கு ஏற்பதான் அந்த உடை இருக்கின்றது. வீட்டை பற்றி சொல்லும்போது சொன்னோம் அல்லவா? எந்த சூழ்நிலையிலே எந்த தட்பவெப்ப நிலையிலே இருக்கின்றதோ அந்த வீடு இருக்கின்றதோ அதை பொறுத்து அதனுடைய அமைப்பு இருக்கும் என்று. அதே போல தான் உணவும் உடையும் அந்தந்த பிரதேசத்தினுடைய தட்பவெப்ப நிலை, பாரம்பரியம் இவற்றெல்லாம் பொறுத்தே அமைகின்றன. எப்படி வேண்டுமானாலும் உடை உடுத்தி கொள்ளலாமா, எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாமா என்று கேட்டால் அது சற்றே விவாதிக்கக்கூடிய பொருளாகவே எப்பொழுதும் அமைந்திருக்கின்றன. அடுத்த பதிவிலே அதை காணலாம்.